ஏல துடுப்பு, நான் நேத்தே ராத்திரி ஒன்று வர சொன்னல, நீ எதுக்காக வரல? தலைவா, நேத்து நான் திருடுற மூட்லே இல்ல தலைவா, அதனால தான் வரல. ஏல, எனக்கு தெரியாம எதையும் ஆட்டைய போட்டு நல்லா வெயிட்டா தூக்கிட்டியா என்ன? அப்படிலாம் இல்ல தலைவா. ஆமா, இன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நம்ம தொழில்ல வர வர முன்னேற்றமே இல்லை. இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது. எப்படியாவது நம்ம தொழில்ல மேலே போறதுக்கு ஏதாவது வழியை பார்க்கணும். தலைவா, அப்போ நான் அதுக்கு ஒரு வழி சொல்லட்டா? இப்போ நம்ம புதுசா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் திறந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடியே ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு ரொம்ப பெரிய வீடு தலைவா. அந்த வீட்டுக்குள்ள நம்ம திருட போனோம்னா நம்ம சுருட்டுற சுருட்டுல 1 மாசத்துக்கு உட்காந்து நல்லா சாப்பிடலாம். ஏல துடுப்பு, நான் தொழில்ல தான் மேலே போகணும்னு சொன்னேன். நீ ஒரேடியா என்ன மேலே அனுப்ப பிளான் சொல்லிட்டு இருக்க. எந்த திருடனாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்ல திருட போவானா? இல்ல தலைவா, நிஜமாவே நான் நல்ல விதத்துல தான் இந்த யோசனையை உங்களுக்கு சொன்னேன். ஆமா, உன் நல்ல எண்ணத்தை தான் 4 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேனே. ஒரு பிரச்சனை வந்ததும் துண்டை காணோம் துணியை காணோம்னு என்ன கழட்டி விட்டுட்டு தானே நீ ஓடுன. நீ தொழிலுக்கு ஐடியா சொன்னதும் போதும், என்ன தொலைச்சு கட்டுறதுக்கு ஐடியா சொன்னதும் போதும். என்கிட்டயே ஒரு நல்ல யோசனை இருக்கு. நான் ஒரு வீடை பார்த்து வச்சிருக்கேன். அந்த வீட்டில் எப்பவுமே அம்மா அப்பா அங்கே இருக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன பையன் தான் வீட்டில் இருப்பான். ஸோ ஈஸியாக நம்ம ஆட்டையை போட்டுடலாம். இன்னைக்கு நைட் 12 மணிக்கு என்னை அந்த முன்னாடி இருக்கிற தெருவில் வந்து பாரு. சரி தலைவா, கண்டிப்பா வந்துடுறேன். தலைவா, இல்ல, உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை? நம்ம திருட வந்திருக்கோங்கிறத மறந்துட்டியா? எதுக்கு இப்படி பேய் மாதிரி கத்திட்டு இருக்க? சாரி தலைவா, ஒரு உற்சாகத்துல கத்திட்டேன். பாத்தியா துடுப்பு, பீரோ இங்க தான் இருக்கு. நான் இப்போ அதை திறக்க போறேன். நீ யாராவது வராங்களான்னு மட்டும் பார்த்துட்டு இரு. இல்ல, பீரோ திறந்தே இருக்கு. நான் தான் சொன்னல, இந்த வீட்ல ஆட்டை போடுறது ரொம்ப ஈஸி. அப்பா, பீரோக்குள்ள பேய், பேய். காப்பாத்துங்க. ச்சே, அது வெறும் துணியா? நம்மள பயப்படுத்துறதுக்காகவே இதை பண்ணி வச்சிருப்பாங்களோ? இல்ல துடுப்பு, துடுப்பு, இந்த துடுப்பு எங்க போனா? எப்பவும் போல என்ன கழட்டி விட்டுட்டு போயிட்டானா? இனிமேல் தொழில அவனை சேர்த்துக்கவே கூடாது. ஏமா குட்டிச்சாத்தான். திருட அண்ணன், பயப்படாதீங்க. நான் ஒன்றும் குட்டிச்சாத்தான் இல்லை, என் பேரு கென்னு. என்ன தம்பி, என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு, இல்ல உன் காதை கடிச்சு வச்சிருவேன். திருட அண்ணன், நான் உங்களை பார்த்து பயப்படல. ஆனா நீங்க தான் என்ன பார்த்து பயந்துட்டீங்க. ஆமா, இந்த ராத்திரியில நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதேதான் திருட அண்ணன், நான் உங்ககிட்ட கேக்குறேன். இந்த ராத்திரியில நீங்க எங்க வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் உனக்கே தெரியுதுல தம்பி, நான் தான் திருடன்னு. திருடன் எதுக்கு வருவான்? திருடுறதுக்கு தான் வருவான். ஆனா அண்ணன், எங்க வீட்ல திருடுறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க எங்க தேடி பார்த்தாலும் எதுவும் சிக்காது. ஆமா, ஆனா இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கீங்களே, உங்களுக்கு திருடுறது தப்புன்னு யாரும் சொல்லி கொடுக்கலையா என்ன? என்ன திருட அண்ணன், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சரி, ஓகே, நான் சொன்னாதான் கேட்க மாட்டீங்க. ஆனா ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு. யாத்ராகமம் 20 அதிகாரம் 15 வசனத்துல, களவு செய்யாதிருப்பாயாகன்னு. நீங்க என்னன்னா 10 கட்டளைகள்ல ஒன்னையே மீறுதலா உங்க தொழிலா வச்சிருக்கீங்க. இப்படியே இருந்தா நீங்க எப்படியானே நல்லா இருப்பீங்க? நமக்கு நன்மைகளும் ஆசீர்வாதமும் வரணும்னா ஏசப்பாவோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். அப்பதான் ஏசப்பாவோட ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நீங்க என்னன்னா ஏசப்பாவோட கட்டளைகளை மீறி நடந்துக்கிறீங்க. அதனாலதான் என்கிட்ட இன்னைக்கு கையும் களவுமா வசமா மாட்டிக்கிட்டீங்க. சரி அண்ணன், இனிமேலாவது யாரோட வீட்லயும் திருடாதீங்க. ஏசப்பாவோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். வந்த வழி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களே போகும்போது கதவை லாக் பண்ணிட்டு போயிருங்க. என்ன இது? யாரு நம்மளை பார்த்தாலும் உடனே கத்தி போலீஸ் கிட்ட தான் நம்மளை மாட்டி விடுவாங்க. ஆனா இந்த சின்ன பையன் நமக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு என்னை அப்படியே அனுப்பிட்டானே. இந்த சின்ன வயசுல அவனுக்கு தெரிஞ்சது எனக்கு கூட தெரியாம போச்சு. நான் நிஜமாவே ஏசப்பாவோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா ஏசப்பாவோட ஆசீர்வாதத்தை என்னால பெற்றுக்கொள்ள முடியும்.
இனிமேல் நான் திருடவே போறது கிடையாது. ஏசப்பாவோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க போறேன். எஸ் குட்டீஸ், இன்னைக்கு நீங்களும் ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஆமா குட்டீஸ், நான் ஒரு திருடன் தான். எல்லாரோட வீட்லயும் திருடுறதுதான் என்னோட தொழிலே. ஆனா ஒரு சின்ன பையன் வீட்ல போய் நான் திருடும்போது அந்த சின்ன பையன் எனக்கு ஒரு விஷயத்த கத்துக் கொடுத்தான். களவு செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாகங்கிறது 10 கட்டளைகள்ல ஒண்ணு. அதை இவ்வளோ நாள் நான் மீறி நடந்ததுனால தான் என் தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லை. என்னால் சந்தோஷமா இருக்கவும் முடியல. நான் நம்பினவங்க கூட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் எப்போ ஏசப்பாவோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமோ அப்போ ஏசப்பா நம்மளை நிச்சயமா ஆசீர்வதிப்பாங்க. சோ குட்டீஸ், ஏசப்பாவோட கட்டளைகளை என்னைக்கும் மீறிடாதீங்க. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. ஏசப்பா நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ. காட் bless you.